அவர்களுக்கும் ஆரணி வட்டம் மட்டநாரி கிராமத்தில் அருள் புரியும் ஸ்ரீ அரங்க பகவானுக்கு சிறப்பு பூஜை செய்ய இங்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மெய்மொழி கரங்களால் பணிவுடன் வணங்கி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நிகழ்வின் துவக்கமாக முதலில் இறைவணக்கம் இந்திரா துரைராஜ் அவர்கள் இறைவணக்கம் பாடுவார். மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தோம் நாங்கள் உங்கள் பாத மலரடிகளில் எனக்கு ஓரிடம் தாரும் ஐயா. மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தோம் நாங்கள் இந்த பூமியில் வாழ்வதெல்லாம் உயிருடன் உள்ளவரை அந்த உயிரும் நகருளால் மறுபிறவியில் தோன்றிடுமே உங்கள் பதமலரடி பணிந்தால் எந்த பிறவியும் தோன்றாது. மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தோம் நாங்கள் இளம் காற்றும் இசையாய் உங்கள் புகழினை பாடுகிறேன். அந்த மேகங்கள் அதை கேட்டு விண்ணில் ஆட்டியம் ஆடுகிறேன். இந்த கண்கொள்ளா காட்சிதனை கண்டு என்னை நான் வியந்தேன். மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தோம் நாங்கள் உங்கள் பாத மலரடிகளிலே எனக்கு ஓரிடம் தாரும் ஐயா. மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தோம் நாங்கள். மகாவீர பகவானுக்கு இறைவணக்கம் பாடிய சகோதரி அவர்களுக்கு நன்றி. அருகர் பாதுகாப்பு குழு எங்கெல்லாம் பூஜை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து தலைமை பொறுப்பேற்று பூஜையினை சிறப்பாக செய்து தரவும் வழிகாட்டியாக நமக்கெல்லாம் விளங்கும் சர்வ ஜனாலய பணிப்பாளர்கள் ஸ்ரீ லட்சுமி சேனை இளைய பட்டாரக பட்டாச்சாரிய வரிய சுவாமி அவர்களுக்கு இச்சாமல் சொல்லிக்கொண்டு நமது நிகழ்வினை துவங்குகிறோம். பூஜைக்கு வருகை புரிந்துள்ள அறச்சொற்பொழிவாளர்கள் ஆகிய கோட்டயம் அனந்தராஜ் ஐயா அவர்களையும் தஞ்சை சுகுமாரன் ஐயா அவர்களையும் திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்களையும் மற்றும் சமண ராகங்கள் ஐயா அவர்களையும் மற்றும் புத்தூர் விஜயகுமார் மாமா அவர்களையும் வாசுகி பாகுபலி ஐயா மேடம் அவர்களையும் மற்றும் வருகை புரிந்துள்ள பவ்ய ஜீவர்களையும் மற்றும் இளைஞர்களையும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் முதற்கண் வருகை என்று வரவேற்கிறோம். நிகழ்வின் துவக்கமாக முதலில் கோட்டயம் அனந்தராஜ் ஐயா அவர்கள் உங்களிடையே சிறப்புரை நிகழ்த்துவார்கள். இதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மட்டதாரி கிராமத்திலே இன்று ஒரு சிறப்பு பூஜையும் பகவான் மகாவீரருக்கு சிறப்பு பூஜையும் இந்த ஆலயம் தோன்றிய காலத்திலிருந்து இப்பொழுது வரை பல முறை ரிஷி அவர்களும் திரு புத்தூர் பாஸ்கர் அவர்கள் மற்ற பெயர் தெரியாத சில பேர் மறைமுகமாக நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். அந்த சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் சமண பண்பாட்டு மன்றம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. காரணம், இது போன்ற பழைய திருவுருவங்கள் எங்கு கிடைத்தாலும் தமிழ்நாடு அடைய திருமேனி பாதுகாப்பு குழு என்ற ஒரு குழுவை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். 5வது நிகழ்ச்சி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள். இங்கிருந்து கிட்டத்தட்ட வந்தவாசிக்கு 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது.
இதுவரை 10 முறை இங்கு வருகை தந்திருக்கிறார். டூவீலரிலேயே வருகை தந்திருக்கிறார்கள். அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் என்பதை நம்ம உணர வேண்டும். அப்படியெல்லாம் இரவு பகலாக வந்து இந்த விழாவை சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முழுக்க அவருடைய உழைப்பு தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவருக்கு நாம் அனைவரும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்ல வேண்டும். அடுத்து சில ஏழைகள் நிறைய பேசியிருக்கிறாங்க. நான் 5 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். இந்த அங்கங்கே கிடைக்கிற இந்த திருவுருவங்கள்லாம் அங்கங்கே எடுத்து வைக்கணுன்றதுதான் இப்பொழுது இருக்கிற அரசு ஆணை. இது தெரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுறாங்க. அரசு இப்ப என்ன ஆணையிட்டு இருக்குதுன்னா, எங்க பகவான் கிடைக்குதோ, பழைய திருவுருவம் கிடைக்குதோ, அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு அருங்காட்சியகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னால. அதனால நாங்க என்ன பண்ணோம், அந்த தொழில்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த வரலாறே பாழாவது நீங்க செய்யறதுனால அது மட்டும் இல்லை, அதுல எந்த பிரயோஜனம் இல்லாத கொண்டு அங்க வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு ஆணையிட்டு அங்கங்கேயே வைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜீவோவே புதுசா போட்டு ஒரு 2 வருஷம் தான் இந்த ஜீவோ போட்டு இதை அங்கங்கேயே வைத்து அரசு செலவிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் ஒரு ஆணையிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் நாளைக்கு கூட சுத்தமல்லி என்ற கிராமத்தில் ஒரு 6 அடி திருவுருவம் இருக்கு. அதை தமிழ்நாடு தொழில் தான் அதுக்கு மேலே கட்ட போறாங்க, நாளைக்கு போறாங்க. இப்படி எங்கெல்லாம் திருவுருவம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்க அந்த ஊர்லேயே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்திலேயே வைத்து அதை அந்த வரலாறு பாழாகாமல் இருக்கிறதுக்காக தான் தொழில்துறை செய்யுது. ஆனா இது இடையில இருக்கிறவங்க தவறான கண்கோட்டத்துல சாமி தொழில்துறை பூரா கோயில் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, அறநிலைத்துறை வேற, தொழில்துறை வேற. அறநிலைத்துறை தான் நீங்க சொல்றதெல்லாம் செய்யும். எங்க கோயில் இருக்கு, அதுக்கு எவ்வளவு வரும்படி வருது, அந்த கோயிலா பார்த்து எடுத்துக்குவோம், அது உண்மைதான். ஆனா இது தொழில்துறைக்கு அந்த வேலை இல்லை. எங்கெங்கெல்லாம் சிதறஞ்சு கிடக்குது, இப்போ மலக்கோணத்துல சிதறஞ்சு கிடக்கு, அது நம்மளால முடியாது. அது நாங்க மனு கொடுத்துருக்குறோம். அது பண்பாட்டு மன்றம் தான் மனு கொடுத்துருக்கு. அதை அவங்க செஞ்சு கொடுக்கலான்னு இப்பதான் ஆணையிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஆலத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துல அங்கேயும் இதே மாதிரி கற்கோவில், அந்த கற்கோவில் இருக்கிற பகவான உண்மையை அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆலயத்தையும் புதுப்பிச்சு கட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன செலவாகணும்? 1 கோடி ரூபாய் செலவாகும். இது நம்மளால முடியாது இல்லையா? அதனால அரசாங்கமும் அதை எடுத்து செய்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். இதுதான் நடக்கிற நிகழ்ச்சி. இது தெரியாம எதையெல்லாம் சொல்லி அப்படி பண்றாங்க. தொழில்துறையெல்லாம் கோயில் பிடிச்சிக்கிறாங்க அப்படிலாம் சொல்றதுல தப்பு. இப்படி யாரும் பிடிச்சிக்கல. தொழில்துறைக்கு அந்த வேலையும் இல்லை. அவங்க எங்கெல்லாம் பழைய சிலை இருக்கோ அதை ஆங்காங்கே மேடை கட்டி வைக்கிறது தான் அவங்களுடைய வேலைங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி அடுத்து பேசுவதற்காக வாய்ப்பு கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கோட்டயத்தில் உழைச்சு சம்பாதிச்ச காசை தான் மதுரையை கூட காப்பாற்றுது. ஏன்னா என்னால அது முடியாது. அங்கே சம்பாதிச்சேன் அந்த காசெல்லாம் கோட்டயத்தில் எல்லா முறையும் காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால அந்த கோட்டைன்னு சொல்றதுனால தவறு ஒன்றும் இல்லை. அங்க உழைச்ச உழைப்புன்னா நான் மதுரையை சுற்றி உள்ள 6 மாவட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்சது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மதுரையை சுற்றியுள்ள பல மலைகள் சார்ந்த கோவில்களை காப்பாற்றிய பெருமை திரு அனந்ததயா அவர்களையே சாரும். அவர்களுக்கு திறந்த கரகோஷத்தின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.